ஹாய் கைஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கோம். பேச்சுலரும் செம்ம டேஸ்டா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அது கூட இலை பட்டை அதெல்லாம் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வணக்கி கிளறி விட்டுருங்க. இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மறக்காம. அப்புறமா நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். அது இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெங்காயம் எப்பவுமே பொன்னிறமாக வணங்கணும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்பயுமே நாங்கள் வீட்டில் தான் அரைச்சி எடுத்துப்பேன், கடையில் எப்பவுமே வாங்க மாட்டேன். நீங்களும் கடையில் வேணால் வாங்கிக்கோங்க, வீட்டில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கின அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளியும் எப்பவுமே நல்லா வணங்கி வரணும், அந்த அளவுக்கு வணங்கி விட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கின அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா தண்ணியில் ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம தான் மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போய் இறங்கும், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடயே. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போய் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 இல்லைனா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போய் இறங்கணும்ல, அதனால அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணா உங்களுக்கு அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிக்கனோட மசாலாலாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகே. நல்லா சிக்கனோட அந்த மசாலாலாம் சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. பாருங்கள், இதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. இது கூட நம்ம வந்து ஒரு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 3-4 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து கொதிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நுரக்கட்டி வரும்போது நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் ஒரு 1 கிலோ அரிசி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டுட்டு எடுங்க. பாருங்கள், ஆவியெல்லாம் போன அப்புறம் எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், உதிரியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போது நீங்கள் தட்டில் போட்டு சாப்பிடுங்க, பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.